சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். ரோகிணி மனோஜ் கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. என்ன மனோஜ், இப்போவே இந்த பேப்பரில் நான் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு விஜயாத்த சொன்னாலும் நீ இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க. உன்னுடைய வாரிசை நான் சுமந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நீ பேசாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது. நீ தானே மனோஜ் உண்மையை சொல்லணும். ரோகிணி என்னுடைய வாரிசு சுமக்கிறான்னு எனக்காக நீ சப்போர்ட் பண்ணாமல் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி நீ மாசமா இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, இப்போதானே டாக்டர் உண்மையை சொல்லிட்டு போனாங்க. என்ன மனோஜ், ஒன்றுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்குற? உனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ரோகிணி அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எதுக்காக எனக்காக பேசாமல் அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே இந்த மனோஜும் ரோகிணியும் பேசிக்கிறதே இல்லை. மனோஜ் என் வீட்டில் இருக்கான், ரோகிணி தன்னுடைய அம்மா வீட்டில் இருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த ரோகிணி மாசமாக இருக்கானா உடனே நாங்கள் சந்தோஷப்படணுமா? இங்கே மனோஜோட வாரிசை சுமக்கிறானா நாங்கள் இதை கேட்டு நம்பணுமா, சந்தோஷப்படணுமா அப்படின்னு விஜயா கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, விஜயாத்த நீங்கள் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதான் ரோகிணி சொல்கிறாங்கல்ல, இந்த பிரச்சனைக்கு காரணமே மனோஜ் தானு. அப்புறம் என்ன இப்போ மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா, நீ உன்னுடைய வேலையை பாரு. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற? நானும் பார்க்குறேன். ரோகிணி நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரோகிணிக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்கணுன்ற, ரோகிணிக்கு மயக்கம் வந்த உடனே ரோகிணியை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிற. இப்போ ரோகிணியால் உனக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு, அதெல்லாம் மறந்துடாத. ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நீயும் தேவையில்லாமல் பேசாத. நீ என்ன பேசினாலும் நான் உன் பேச்சை கேட்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் எதுக்கு ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மீனா? இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது மீனா அமைதியாக இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி, இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உடனே இங்கேருந்து கிளம்பு. மனோஜ் உனக்கு தர வேண்டிய பணத்தை கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கான். போனா போதுன்னு பொறுமையா இருந்தா பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க ரோகிணி அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமா பேசுறாங்க. உடனே அங்க வந்த மேடம் வந்து சொல்றாங்க, ரோகிணி நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா? நீங்க மாசமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா இத்தனை நாள் இந்த உண்மை உங்களுக்கு தெரியாம இருந்ததா? ஆனா மனோஜ் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்றீங்க. ஆனா மனோஜ் பதில் பேசாம அமைதியா இருக்காரே அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் எப்படி பேசுவாரு? ஏன்னா ரோகிணி பேச்சை கேட்கவே கூடாதுன்னு விஜயா சொன்னதால இப்ப வரைக்கும் மனோஜ் என் பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறாரே. அப்பப்போ மனோஜ் என்கிட்ட பேசுறதுக்காக வருவார். அந்த சமயம் மனோஜ் பேச்சை கேட்டு மனோஜ் உண்மையாகவே எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருன்னு மனோஜ் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது, நான் வந்து மனோஜோட வாரிசு சுமக்கிறேன். ஆனால் என்னை புரிஞ்சிக்காம மனோஜ் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்காரு. என்ன மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி நீ அமைதியாரு, நான் தான் உன்கிட்ட கேள்வி கேட்கணும். ரோகிணி நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இப்போ நீ மாசமாக இருக்க, இருந்தாலும் நீ என்ன சொன்ன? இந்த பேப்பரில் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன், உனக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்கும், இனி நீ உன்னுடைய வாழ்க்கையை பாருன்னு சொன்னல. இப்போ மட்டும் என்ன நீ வந்து கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்கிற? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? இதை பற்றிலாம் நீ யோசிக்க மாட்டேன். ஏற்கனவே நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன், அந்த பணத்தை திருப்பி தர முடியாமல் கஷ்டப்படுறேன். எல்லாரும் எப்போ மனோஜ் பணத்தை திருப்பி தருவீங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கடைக்கு வந்து பிரச்சனை செய்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கும்போது உனக்காக இந்த பணத்தை நான் கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு நீ சந்தோஷப்படணும். உடனே இந்த பணத்தை நீ வாங்கிக்கோ. ஆனால் இந்த பேப்பரில் நீ கண்டிப்பாக கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடைக்கும், நானும் என்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்க முடியும். உனக்காக நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பாக என்னை பற்றி என்னால் யோசிக்கவே முடியாதுன்னு சொல்லும்போது, உடனே ஆமாம் என் பையன் மனோஜ் தான் உங்ககிட்ட பேசுகிறதே இல்லையே, இப்போ நீ மாசமாக இருக்கன்னு சொல்கிற, என்னால் எப்படி நம்ப முடியும்? நீ பொய் சொல்கிறியா இல்லை மறுபடியும் மனோஜை ஏமாத்தணும்னு இப்படி இங்கே வந்து எங்களை ஏமாத்திட்டு இருக்கியான்னு சொல்லும்போது, இல்லை உண்மையாகவே நான் மனோஜோட வாரிசை தான் சுமக்கிறேன்னு சொல்லும்போது, போதும் போதும், இந்த வீட்டுக்கு மருமகளாக வர நீ எவ்வளோ பொய் சொன்ன. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நீ தானே சொன்ன. உன் பேச்சை கேட்டு உன் மேலே உள்ள நம்பிக்கையில் உன்னை நம்பி நாங்கள் ஏமாந்து போய் நின்னதெல்லாம் போதாதா? இப்போ நீ மாசமாக இருக்கன்னா எங்கள் வீட்டு வாரிசை தான் சுமக்கிறேன்னு எப்படி உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை வரும்? நீ சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு என்னால் நம்ப முடியாது. மனோஜ் உன்னை பார்க்க வரதும் இல்லை, உன்கிட்ட பேசுறதும் இல்லை. நீ கடைக்கு வரவே கூடாதுன்னு நான் தான் நீ கடைக்கு வரும்போதெல்லாம் பேசியிருக்கேனே. அப்படி இருக்கும்போது எப்படி மனோஜோட வாரிசை நீ சுமக்க முடியும்? எப்படி இதெல்லாம் உண்மைன்னு என்னால் நம்ப முடியும்? நீ வேணும்னா பொய் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதான் இந்த பணம் கிடைக்கணுன்றதுக்காக வந்து பேசினல, உனக்கு பணம் தானே முக்கியம். பணத்தை வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பு. இனி மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வேணும்னே நான் மாசமாக இருக்கேன், இந்த பேப்பரில் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்கிறியே. இதுக்கு மேலே நீ பேசின நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் ரோகிணி. இப்போவே இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லும்போது, அதான் நான் சொன்னேன்ல, கண்டிப்பாக இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கவே மாட்டேன். இனி உங்கள் பேச்சை என்னால் கேட்கவும் முடியாது. என்ன மனோஜ்,
நீ வந்து கஷ்டப்படக்கூடாது, உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீ உன்னுடைய கடையில சாப்பிடாம இருந்தப்ப, உன்னுடைய கடையில வந்து நான் தங்கியிருந்தனே, உனக்கு ஞாபகம் இருக்கா மனோஜ்? அப்படின்னு ரோகிணி கேள்வி கேட்குறாங்க. உடனே மீனா சொல்றாங்க, என்ன ரோகிணி சொல்றீங்க? விஜய் அத்தையும் அண்ணாமலை மாமாவும் எங்க வீட்ல வந்து தங்கியிருந்தாங்க. மனோஜ் கடையில தனியா தானே தங்கியிருந்தாரு. நீங்க எதுக்காக மனோஜோட கடைக்கு வந்தீங்க? அப்படின்னு மீனா கேள்வி கேட்கும்போது, மீனா, கடைக்கு என்னை வர சொன்னதே மனோஜ் தான். நான் சரியா சாப்பிட்றதே இல்ல. எனக்கு தங்குறதுக்கு இடமே இல்ல. என்னை பத்தி வீட்ல இருக்க யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நான் கடன் வாங்கியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் அப்பா கூட என்கிட்ட பேசுறதில்ல அப்படின்னு உங்க வீட்ல உள்ள எல்லார பத்தியும் மனோஜ் என்கிட்ட பேசினாரு. நீ தான் ரோகிணி எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ற. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும் ரோகிணி அப்படின்னு இங்க மனோஜ் என் கையை பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தாரு. அந்த சமயம் உண்மையாவே மனோஜ் என்னை புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைச்சேன். அந்த சமயம் நான் மனோஜோட கடையிலேயே தங்கியிருந்தேன். ஆனா இப்ப எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு மனோஜ் வந்து சொல்றாரு. என்ன மனோஜ், நீ வேணும்னா என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொல்லாம இருக்கலாம். ஆனா நானும் உண்மையை சொல்லாம இருந்தா அதுக்கப்புறம் என் பக்கம் என்ன உண்மை இருக்குன்னு இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கல்ல மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், ரோகிணி கடைக்கு வந்தாளா? எதுக்கு ரோகிணிய கடைக்கு வர சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா, அன்னைக்கு நான் சரியா சாப்பிடவே இல்லம்மா, சரியா ரெஸ்ட் எடுக்க முடியாம கஷ்டப்பட்டேம்மா. அது மட்டும் இல்லாம ரோகிணி கடைக்கு வந்தாங்கன்னா கடையில இருக்க வேலையவும் பார்த்துப்பாங்க. நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும்னு நினச்சேன். ரோகிணி கடைக்கு வரும்போது எனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அதனால ரோகிணி உண்மையாவே சப்போர்ட் பண்றாங்கன்னு ரோகிணி மேல உள்ள நம்பிக்கையில தாம்மா ரோகிணியை கடைக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா, நீ என் பேச்சை என்னைக்கு தான் கேட்டிருக்க? நீ என்கிட்ட சொல்லியிருந்தா உனக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருப்பேன். ரோகிணியை மறுபடியும் கடைக்கு வர வச்சிருக்க. அதனால ரோகிணி கேள்வி கேட்குறா. ஏன் மனோஜ் இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிற? நீ தான் ரோகிணி கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. ரோகிணி கடைக்கு எப்போ வரா? ரோகிணி இனி கடைக்கு வரக்கூடாதுன்னு நான் தான் உன்னுடைய கடையில் என்ன நடக்குதுன்னு வீட்டில இருந்தே கவனிக்கிறேனே. ஆனால் அப்பவும் என்னை ஏமாத்திட்டு ரோகிணியை கடைக்கு வர வச்சிருக்க. என்ன மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா, நீங்கள் என்னம்மா என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இப்போ இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தானே ரோகிணி சொல்லும்போது அப்புறம் உன்கிட்ட தானே கேள்வி கேட்க முடியும். ஏன் மனோஜ் இப்படிலாம் செய்கிறேன்னு கேட்கும்போது மனோஜ் பதில் பேசாமல் அமைதியாக இருக்காரு. அந்த சமயம் இங்கே ரவியும் முத்துவும் ரொம்ப கோவமா, என்ன மனோஜ், செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ரோகிணியை கேள்வி கேட்குறியா? அதான் ரோகிணி தெளிவாக உண்மையை சொல்கிறாங்களே. ஆமாம், ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ண அப்படின்னு கேட்கும்போது, முத்து, நீ ஏன் கேள்வி கேட்குற? உனக்கு என்ன? நான் தான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு சக்திவேல் தான் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அவரோட கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நீ புது மாப்பிள்ளை மாதிரி கிளம்பி போயிட்டு வந்த, அதெல்லாம் சரிதான். ஆனால் உன்னுடைய ஃப்ரெண்டு தான் உனக்கு பணம் கொடுத்தாரா? இப்போவே உன்னுடைய ஃப்ரெண்டு சக்திவேலுக்கு ஃபோன் பண்ணு, நானே கேட்குறேன். அப்படி இல்லைன்னா நீ உண்மையை சொல்லணும். எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. இவ்வளோ நேரம் உனக்காக அம்மா சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. இப்போ தான் நான் உன்னை பற்றின உண்மை எங்களுக்கு தெரியுது. இதுக்கு மேலே நீ பேசுகிறத என்னால் நம்ப முடியாது. இப்போ இந்த பணத்தை நீ எப்படி ஏற்பாடு பண்ண? ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை உடனே ஏற்பாடு பண்ணிட்டியே. ஆனால் நம்ம வீடு திருப்பி கிடைக்கணுன்றதுக்காக நீ இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணவே முடியாது. நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன். என்னால் எப்படி இவ்வளோ பணத்தை உடனே ஏற்பாடு பண்ண முடியும்? என் ஃப்ரெண்டுங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்த. இப்போ மட்டும் இந்த ஃப்ரெண்டு உனக்கு உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரா? நீ சொன்னதெல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு முத்து ரொம்ப கோவமா மனோஜ் கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. என்ன, இந்த முத்து நம்ம பேச்சை கேட்காம நம்மளை புரிஞ்சுக்காம இவ்வளோ பேசுகிறானே. முத்து இப்போ சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டான், அவ்வளவுதான். என்ன செய்யறது அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. மனோஜ் வந்து, அம்மா பாருங்கம்மா, இந்த முத்துவுக்கு வேற வேலையே இல்லை. ரோகிணி, ஒன்னால தான் ரோகிணி வீட்டில் எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறாங்க. நீ மாசமா இருக்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் நீ தானே சொன்ன, எப்படியாவது இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுப்பேன், இனி உனக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும், நீ உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கோன்னு சொன்ன. இப்போ என்ன ரோகிணி பிரச்சனை செய்கிற அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், அப்போ நான் இருந்த நிலைமையே வேற மனோஜ். இப்போ நான் மாசமாக இருக்கேன் மனோஜ். என் பையன் கிறிஷுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். கிறிஷ் நல்லபடியாக கிறிஷை பார்த்துக்கணுன்றதுக்காக தான் வெளியூருக்கு போகணும், நான் வேலையில் சேரணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ உன்னுடைய வாரிசை நான் சுமந்துட்டு இருக்கேன். இப்போ எப்படி மனோஜ் இந்த பேப்பரில் என்னால் கையெழுத்து போட்டு கொடுக்க முடியும்? நீ என்னை புரிஞ்சுக்கணும். என்னையும் நம்ம வாரிசையும் நீ ஏற்றுக்கணும். அதுக்காக தான் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். வீட்டில் இருக்கிறவங்கலாம் என்னை புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, அவங்க எல்லாரும் கேள்வி கேட்டால் பரவாயில்ல, நீயே என்னை கேள்வி கேட்டால் நான் என்ன செய்கிறது மனோஜ் அப்படின்னு ரோகிணி பேசுகிறாங்க. மீனா சொல்கிறாங்க, ரோகிணி, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க.
வீட்ல எல்லாரும் மனோஜ் கிட்ட பேசுறாங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க வேற மாசமா இருக்கீங்க. ஏன் ரோகிணி அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லும்போது, என் நிலைமைய யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வேற என்ன செய்ய முடியும்னு சொல்லும்போது, போதும் ரோகிணி, ஏற்கனவே உன்னுடைய பையன் கிரிஷ நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். மனோஜ் வந்து கிரிஷ தன்னுடைய பையனா ஏத்துக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் பொய் சொல்லியிருப்ப. என்னெல்லாம் பேசி எங்கள ஏமாத்தியிருப்ப. இப்ப மறுபடியும் இந்த வீட்டு வாரிசு சுமக்கிறேன்னு நீ சொன்னா எப்படி நம்ப முடியும்னு சொல்லும்போது, அதான் நான் உண்மைய சொல்றேன்ல. மனோஜ் என்கிட்ட பேசாம இருந்தது உண்மைதான். ஆனா மனோஜ் பேச்ச கேட்டு மனோஜோட கடைக்கு போனேன். மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சேன். இப்ப நான் தான் ஏமாந்து போய் நிக்கிறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கீங்க. என்னால கையெழுத்து போட்டு குடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ரோகிணி, என்னால நீ பேசுறத ஏத்துக்கவே முடியாது. ஏதோ நீ சொன்ன மாதிரியே இருந்தாலும், நீ இந்த பணத்த எடுத்துக்கோ. வேணும்னா நான் இன்னும் உனக்கு நெறைய பணம் குடுக்குறேன். ஆனா, இந்த வாரிச என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் பேசுறேன்னு கேட்கும்போது, ஆமா. இதுக்கு மேல நீ வெளியூருக்கு போயிட்டு, நல்லபடியா உன்னுடைய குடும்பத்த பார்த்துக்கோ. நான் ஏன் வாழ்க்கைய பார்க்கணும்? அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உடனே இங்க அ ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, ரோகிணி, இதுக்கு மேல பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. மனோஜ் குடுக்குற பணத்த நான் வாங்கிக்கிறேன். இந்த பேப்பர்ல கையெழுத்து போடணுமா, வேண்டாமான்னு நீ தான் யோசிக்கணும். சீக்கிரமாவே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு. ஆனா, இப்ப ரோகிணி மாசமா இருக்கிறதுனால, அவங்களால சரியா பேசவும் முடியல. இவ்ளோ நேரம் ரோகிணி கிட்ட நீங்க பேசி பார்த்தீங்க. எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் ரோகிணிய கூப்பிட்டு போறேன். ரோகிணி ஒரு வேள மனசு மாறுனாங்கன்னா, கண்டிப்பா வந்து இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுவாங்க. ஆனா, மனோஜ், நீங்க செஞ்ச பிரச்சனையால இப்ப ரோகிணி ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் குடுத்த அந்த பணத்தையும் வாங்கிட்டு, ரோகிணி உடனே அங்கிருந்து கிளம்புறாங்க. உடனே இங்க முத்து சொல்றாங்க, பரவாயில்லையே, ரோகிணியால பிரச்சனை வரக்கூடாதுன்னு இன்னும் கொஞ்சம் பணம் குடுக்குறேன்னு வேற மனோஜ் வந்து பேசுறானே. அப்ப மனோஜ் கிட்ட நெறைய பணம் இருக்குதுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் மனோஜ் இவ்ளோ நம்பிக்கையா பேசுறான். எப்படி இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பா மனோஜோட ஃப்ரெண்டு மனோஜுக்கு இவ்ளோ பணம் குடுத்து உதவி செய்ய வாய்ப்பே இல்ல. தன்னுடைய கடையில இருக்கிற வேலையவே மனோஜ் சரியா பார்க்கறதில்ல. நெறைய கடன் வாங்கியிருக்கான். தன்னுடைய பிசினஸ்க்காக மனோஜ் நெறையா கடன் வாங்கியிருக்கான்னு எனக்கு தெரியுமே. அப்புறம் எப்படி ரோகிணியால பிரச்சனை வரக்கூடாது, நான் எவ்வளோ வேணாலும் பணம் குடுக்குறேன்னு மனோஜ் சொல்ல முடியும்? புரியலையே அப்படின்னு முத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மனோஜ் இப்படி தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்யறதால அண்ணாமலை ரொம்ப கோவமா விஜயா கிட்டயும் மனோஜ் கிட்டயும் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பும்போது, அண்ணாமலையோட ஃப்ரெண்டு பரசு அண்ணாமலை கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வரும்போது, ஒரு பக்கம் இங்க விஜயா ரொம்ப கோவமா இருக்காங்க. மனோஜ் என்ன செய்யனே தெரியாம யோசிக்கிறாரு. வீட்ல எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கிறத கவனிக்கிறாரு பரசு. என்ன அண்ணாமலை, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, ஏன் பரசு கேட்குற? இப்பதான் ரோகிணி வந்துட்டு போறாங்கன்னு சொல்லும்போது, ஆமா, எப்படியாவது ரோகிணி இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டுருவாங்க. இனி மனோஜோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே. ரோகிணி சொன்ன மாதிரியே இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்களா? மனோஜுக்கு சீக்கிரமாவே டிவோர்ஸ் கிடைக்க போகுது. அந்த சந்தோஷத்துல இருக்கீங்களான்னு கேட்கும்போது விஜயா சொல்றாங்க, அப்படிதான் கண்டிப்பா நடக்கும்னு நினைச்சோம். ஆனா அப்படிலாம் நடக்கலையே அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். என்ன பரிசு என்னாச்சு? நீ வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, இல்ல, என் பொண்ணோட கல்யாணத்துக்காக நீ செஞ்ச உதவியால தான் இந்த கல்யாணமே நல்லபடியா நடந்தது. இப்ப என் பொண்ணும் எங்க வீட்டு மாப்பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைய பார்த்துக்கிறாங்க. நீ, முத்து, மீனா எல்லாரும் செஞ்ச உதவியால இப்ப என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நீங்க குடுத்த பணத்த நான் திருப்பி தர வேண்டாமா? அந்த பணத்த நீ திருப்பி கேட்கவே இல்ல. இருந்தாலும் அந்த பணத்த நான் திருப்பி தரணும்னு நெனச்சேன். இப்ப தான் அந்த பணம் எனக்கு கிடைச்சது. அதனால தான் நன்றி சொல்லிட்டு, இந்த பணத்த குடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன்னு சொல்றாரு பரசு. என்ன பரசு இதெல்லாம்? நீ என் ஃப்ரெண்டு. எத்தன வருஷமா நம்ம ஃப்ரெண்டா இருக்கோம். நீ இந்த பணத்த கண்டிப்பா குடுக்கணுமா? என்ன முத்து இதெல்லாம்ன்னு சொல்லும்போது, அப்பா, நானும் ஏற்கனவே பரசு மாமா ஃபோன் பண்ணும்போது இதே தான் சொன்னேன். ஆனா மறுபடியும் பரசு மாமா என் பேச்ச கேட்காம பணத்த எடுத்துட்டு வருவாருன்னு நான் யோசிக்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இந்த பணம் வேண்டாம் பரசு. நீயே இந்த பணத்த வச்சுக்கோன்னு சொல்றாரு அண்ணாமலை. என்ன அண்ணாமலை, நீ எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க. எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க. முத்து என் பையன் மாதிரி எனக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கான். முத்துவும் மீனாவும் எங்க வீட்டுக்கு வந்து என் பொண்ணுகிட்ட பேசி இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சதுனால தான் இப்ப என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்படி இருக்கும்போது நீங்க செஞ்ச உதவிய நான் எப்படி மறக்க முடியும்? அதான் இந்த பணத்த குடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட அந்த பணத்த குடுக்கும்போது மனோஜ் கவனிக்கிறாரு. பரவாயில்லையே, அப்பா கிட்ட இவ்ளோ பணம் இருக்குதே. எனக்காக என் அப்பா பெருசா எந்த உதவியும் செஞ்சதில்ல. ஆனா தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக இவ்ளோ பணம் குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கவனிக்கிறாரு. ஏற்கனவே ரோகிணி கிட்ட சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல கொஞ்சம் பணம் குடுத்து எப்படியாவது அ ரோகிணியால வர பிரச்சனைய சமாளிக்கணும்னு நெனச்சேன். ரோகிணிக்கு இந்த பணத்தையும் குடுத்துட்டா, அப்புறம் ரோகிணி கண்டிப்பா வந்து பிரச்சனை செய்ய மாட்டாங்க. ரோகிணி கிட்ட எப்படியாவது பேசி இந்த பேப்பர்ல கையெழுத்து வாங்கிரலாம். அதனால இந்த பணத்த நம்ம எப்படியாவது எடுக்கணுமே! என்ன செய்றதுன்னு அப்பவே மனோஜ் புதுசா அ ஒரு திட்டம் போட ஆரம்பிக்கிறாரு. இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு.
உடனே அந்த சமயம் அங்க வந்த முத்து, "என்ன மனோஜு, என்ன யோசிக்கிற? அப்பா கிட்ட இவ்ளோ பணம் இருக்குதே, ஆனா நமக்கு மட்டும் இந்த பணத்த குடுக்க மாட்டேங்கிறாரேன்னு நெனைக்கிறியா? அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். இந்த பணம் அப்பா கிட்ட தான் இருக்கணும். ஏற்கனவே அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய பணத்த நீ எடுத்துட்டு போனதால, நீ வேணும்னா இப்ப பெரிய கடைக்கு ஓனரா இருக்கலாம். அந்த பணத்த நீ ஏற்கனவே அப்பா கிட்ட திருப்பி தரவே இல்ல. அதனால நாங்க வேணும்னா அமைதியா இருக்கலாம். இந்த பணத்தையும் எடுக்கணும்னு நெனச்ச, அவ்வளவுதான். நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன்னு" சொல்லும்போது, "எனக்கு எதுக்கு இந்த பணம்? எனக்கு என் ஃப்ரெண்டு சக்திவேல் உதவி செய்வாரு. அது மட்டும் இல்லாம நான் எவ்ளோ பணம் கேட்டாலும் என் ஃப்ரெண்டு சக்திவேல் குடுப்பாரு. உங்ககிட்ட நான் எதுக்கு பணம் வேணும்னு எதிர்பார்க்கணும்? முத்து, நீ சாதாரண கார் டிரைவர் தானே! அதனால இப்படி தான் பேசுவ. என்ன பத்தி நீ என்னைக்கும் புரிஞ்சுக்க மாட்ட. நான் எவ்ளோ பெரிய பிசினஸ் செய்றேன் அப்படின்னு சொல்லும்போது, போதும் போதும். அதான் ரோகிணி வந்து உண்மைய சொன்னாங்கல்ல, உன்ன பத்தி நாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப வீட்ல எல்லாரையும் ஏமாத்திட்டு, நீ உன்னுடைய வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருந்திருக்க. இப்ப தானே புரியுது. அது மட்டும் இல்லாம, நீ ரொம்ப நல்லவன் மாரி பேசாத. ரோகிணியால இன்னும் உனக்கு பிரச்சனை வரதான் போகுது. உனக்கு சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைக்கும். இனியாவது உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நெனச்சோம். ஆனா, அப்படிலாம் நடக்க வாய்ப்பில்லன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வேற வேல இருந்தா போய் பாரு. இப்படியே உன்ன நீ ரொம்ப பெருமையா பேசாத." அப்படின்னு முத்து சொல்லிட்டு சவாரிக்கு கிளம்புறாரு. என்ன இந்த முத்து நம்ம நெனச்சத அப்படியே சொல்லிட்டு போறானே! ஒரு வேள அப்பாவோட பணத்த எடுத்தா முத்து இந்த உண்மைய கண்டுபிடிச்சுருவானா? அப்படின்னு மனோஜ் வந்து ரொம்ப யோசிக்கிறாரு. பரவால்ல. முத்து உண்மைய கண்டுபிடிச்சாலும், என் அப்பாவோட பணத்த தானே எடுத்திருக்கேன்னு நான் எனக்காக பேசுவேன். இதே மாதிரி மீனாவோட நகைய எடுத்தேன். யாருமே கேள்வி கேட்கல. என் அப்பாவோட பணத்த வச்சு தான் நான் பிசினஸ் ஆரம்பிச்சேன்னு சொன்ன உடனே, வீட்ல எல்லாரும் கேள்வி கேட்டாலும், அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனைய பத்தி யாரும் பேசுறதே இல்லையே! அதனால என் அப்பா சம்பாதிச்ச பணம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. அண்ணாமலை தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு அந்த பணத்த வாங்கிட்டு தன்னுடைய ரூமுக்கு வராரு. இங்க விஜயா சொல்றாங்க, "பாத்தீங்களா? ரோகிணியால எவ்ளோ பெரிய பிரச்சனை வருதுன்னு. நீங்க வந்து மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணாம அமைதியா இருக்கீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பேச சொல்ற? மனோஜ் நம்ம பேச்ச கேட்காம, ரோகிணிய எதுக்கு தேவையில்லாம தனக்கு உதவி செய்யணும்னு கடைக்கு வர சொல்லியிருக்கான். இப்ப ரோகிணி ரொம்ப தெளிவா உண்மைய சொல்றா. அதான் அந்த மேடம் சொன்னாங்கல்ல, இனி மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லன்னு. இதுக்கு மேல இந்த வீட்ல யாருமே மனோஜ பத்தி பேச வேண்டாம். வேணும்னா மனோஜ் இந்த வீட்ல இருக்கட்டும். இல்லையா, மனோஜ் எப்பயும் போல கடையிலேயே தங்கிக்கட்டும். தன்னுடைய வாழ்க்கைய பார்த்துக்கட்டும். ஆனா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீ பேசுன, விஜயா நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன். இங்க ரோகிணியோட நிலைமைய புரிஞ்சுகிட்டு, நீ ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஆனா தேவையில்லாம பேசாத விஜயா. அது மட்டும் இல்லாம ரோகிணி மாசமா இருக்காங்க. உன்னால ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னா சப்போர்ட் பண்ணலாம். ஆனா வேணும்னே பிரச்சனை செய்யணும். மறுபடியும் ரோகிணிய வீட்டுக்கு வர வைக்கணும். கேள்விக்கு மேல கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன்னா நானே பொறுமையா இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி இருக்கட்டுங்க. உங்க ஃப்ரெண்டு வந்து இவ்ளோ பணம் குடுத்துருக்காரு. என்கிட்ட இந்த பணத்த குடுங்க. நானே பார்த்துக்கிறேன்னு" சொல்றாங்க விஜயா. "எதுக்கு? இந்த பணத்த உன்கிட்ட குடுத்தா, உடனே மனோஜ் கிட்ட குடுப்ப. அவ்வளவுதானே? மனோஜ் தன்னுடைய பிசினஸ நல்லபடியா செய்யணும்னு நம்ம வீட்டு பத்திரத்தையும் ஃபினான்சர் கிட்ட குடுத்தியே! இதெல்லாம் என்னால மறக்க முடியுமா? உன்ன நம்பி இந்த பணத்த குடுக்குறதா? வேண்டவே வேண்டாம். என்னுடைய பணம். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். என் ஃப்ரெண்டு நான் செஞ்ச உதவிய நெனச்சு என்கிட்ட கொண்டு வந்து இந்த பணத்த குடுத்துருக்கான். உன்னையும் மனோஜையும் நம்பி இந்த பணத்த வீட்ல வைக்கலாமா? வேண்டாமான்னு யோசிக்கிறேன். ஆனா நீ இந்த பணத்த நான் கவனமா பார்த்துக்கிறேன்னு கேட்குறியா? உன்ன நம்பவே முடியாது விஜயா. வேணும்னா அ மீனா கிட்ட இந்த பணத்த குடுக்குறேன். மீனா ரொம்ப கவனமா இந்த பணத்த பார்த்துப்பாங்க. ஆனா உன்னையும் மனோஜும் என்னைக்குமே நம்ப மாட்டேன். முதல்ல மனோஜ் கிட்ட பேசி ரோகிணிய நீ ஏத்துக்கணும். ரோகிணிய நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு நீ பேச சொல்லு. ரோகிணியால இனி பிரச்சனை வரக்கூடாதுன்னா வேற வழியே இல்ல. ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா தான் எந்த பிரச்சனையும் வராது. இனிமேல் நீ மனோஜுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த. நீயும் மனோஜும் இந்த வீட்ல இருக்கவே முடியாது. நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா?" அப்படின்னு கேட்குறாரு. "புரியுதுங்க. ஆனா என்னங்க இப்படி பேசுறீங்க? இந்த வீடு என்னுடைய வீடு தானே! இந்த பணத்த என்கிட்ட குடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. என் மேல நம்பிக்கையே இல்லன்னு சொல்றீங்க. ஆனா மீனா கிட்ட இந்த பணத்த குடுப்பீங்களா? மீனா இந்த வீட்டு மருமகங்க." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா. இந்த வீட்டு மருமக மீனாவால தான் இந்த வீடே நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால அ மீனாவ நீ புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு பரசு என் பணத்த திருப்பி தந்திருக்கான்னு சந்தோஷப்படுறேன். இந்த பணத்த நானே பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த தன்னுடைய பையில அந்த பணத்த வைக்கிறாரு அண்ணாமலை. உடனே மனோஜ் கிட்ட வந்து விஜயா சொல்றாங்க, "பாத்தியா மனோஜ், இந்த வீட்ல யாருமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உங்க அப்பா பரசு குடுத்த பணத்த என்கிட்ட தரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு" சொல்லும்போது, "அப்படியாம்மா? அப்பா அந்த பணத்த எங்க வச்சிருக்காங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அவரோட பையில தான் ரொம்ப கவனமா வச்சிருக்காரு." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? சரிம்மா, நான் கடைக்கு கிளம்புறேன்னு" சொல்லும்போது, "எதுக்கு? மறுபடியும் மனோஜ் நீ வந்து ரோகிணி கிட்ட பேச போறியான்னு?" சொல்றாங்க. "இல்லம்மா, என்னைக்குனாலும் நான் ரோகிணிய ஏத்துக்கவே மாட்டேன்.
அது மட்டும் இல்லாமல் ரோகிணி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாமா. ரோகிணி இப்படிலாம் வந்து மாசமா இருப்பா, இப்படி வந்து பிரச்சனை செய்வான்னு நான் யோசிக்கவே இல்லைம்மான்னு சொல்லும்போது, உன்னால தான் மனோஜ் இவ்வளோ பிரச்சனை வருது. இனியாவது கவனமா உன்னுடைய வேலையை மட்டும் பாரு, உன்னுடைய பிஸ்னஸை மட்டும் பாரு. உனக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். நீயே தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாத மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா ரோகிணிகிட்ட நான் பேசவே மாட்டேன். எப்படியாவது ரோகிணியால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கே கடைக்கு கிளம்புறாரு. கடைக்கு வந்த மனோஜ் யோசிக்கிறாரு, எப்படியாவது என் அப்பா வச்சிருக்க அந்த பணத்தை வந்து எடுக்கணுமே. அது மட்டும் இல்லாமல் இங்கே தேவிகா வேற ஃபோன் பண்ணுறாங்க. மனோஜ், நான் கொடுத்த பணத்தை வாங்கிட்டீங்க, ஆனால் இன்னும் கனகா கிட்ட நீங்கள் பேசவே இல்லையே, எப்போ எங்கள் வீட்டுக்கு வரீங்கன்னு கேட்கும்போது என்ன செய்கிறதுன்னு ரொம்பவே மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. ஒரு பக்கம் கனகா ஃபோன் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் ரோகிணி வேற மாசமா இருக்கா. என்ன செய்கிறது? எப்படியாவது ரோகிணி கிட்ட அப்பா கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போய் ரோகிணி கிட்ட கொடுக்கணும். இதுக்கு மேலே ரோகிணி பிரச்சனை செய்யவே கூடாது. அப்போ தான் கனகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற உண்மையை வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்ல முடியும். எப்படியாவது ரோகிணியோட மனசை மாற்றணும். ரோகிணி எப்பயும் போல் அவங்க நினச்ச மாதிரியே வெளியூருக்கு போகட்டும். ஆனால் இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு அவங்க கிளம்பட்டும். ரோகிணி மனசு மாறணும், என்னை புரிஞ்சுக்கணும். ரோகிணி எனக்கு பிரச்சனை செய்யவே கூடாது. அதனால் ரோகிணிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என் அப்பா கிட்ட இருக்கிற பணத்தை ரோகிணி கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக ரோகிணி மனசு மாறிடுவாங்க. இப்போ தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக ரோகிணிக்கு இந்த பணம் தேவைப்படுது. அதனால் எப்படியாவது ரோகிணி கிட்ட சொன்னால் அதுக்கப்புறம் இந்த வாரிசு உன்னுடைய வாரிசு தான் அப்படின்னு பேசி பிரச்சனை செய்யாமல் இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ரோகிணி அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோம். எனக்கும் ரோகிணிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கனகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க எப்பயுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவிகா எனக்கு என்னுடைய வேலையிலையும் என்னுடைய பிஸ்னஸ்லையும் அவங்க கண்டிப்பாக உதவி செய்வாங்க. இன்னும் இதை விட பெரிய பிஸ்னஸை என்னால் ஆரம்பிக்க முடியும். ஆனால் ரோகிணியை நம்பினா நான் ஏமாந்து போய் தான் இருக்கணும். அதனால் ரோகிணியை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. கனகாவை பற்றின உண்மையை சொல்லணும்னா ரோகிணியால் பிரச்சனை வரக்கூடாது. இப்போ ரோகிணி மாசமாக இருக்கிறதுனால ரோகிணி கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, இன்னும் நிறைய பணம் கொடுத்தா வேற வழி இல்லாமல் ரோகிணி என்னை புரிஞ்சுப்பாங்க, என் பேச்சை கேட்பாங்க, இந்த பேப்பர்லேயும் கையெழுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் புதுசாக இப்படி திட்டம் போட்டதால் கடையில் இருக்க வேலையை முடிச்சுட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்ட சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி வர மனோஜ் அங்கே அண்ணாமலை வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே தன்னுடைய ரூமுக்கு வராரு. அந்த சமயம் இங்கே விஜயாவும் பார்வதியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே மனோஜ் ரொம்பவே சந்தோஷமா அண்ணாமலை தன்னுடைய பணத்தை வந்து பையில தான் வச்சிருக்காருன்னு அம்மா சொன்னாங்கல்ல அப்படின்னு அந்த பையில இருந்த பணத்தை எடுத்த உடனே மனோஜ் ரொம்பவே சந்தோஷமா அங்கேருந்து கிளம்பும்போது, எப்படியோ நான் நினச்ச மாதிரியே எனக்கு பணம் கிடச்சிருச்சு. இப்போ நான் ரோகிணி கிட்ட பேசினேன், ரோகிணி வேறு வழி இல்லாமல் இந்த பணத்தையும் வாங்கிப்பாங்க. அப்புறம் அந்த பேப்பரில் ரோகிணி கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. என்னதான் ரோகிணி சொன்னாலும் இப்போ ரோகிணிக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அதனால தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக வேற வழி இல்லாமல் இந்த பணத்தை வாங்கிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரோகிணியை பற்றி சரியாக புரிஞ்சுக்காம இங்கே மனோஜ் வந்து அண்ணாமலை வச்சிருந்த அந்த பணத்தை எடுத்துட்டு அங்கேருந்து வரும்போது அங்கே அண்ணாமலையும் வீட்டுக்கு வராரு. என்ன மனோஜ் நம்ம ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வீட்டுக்கு வந்த அண்ணாமலை மனோஜ் என்ன செய்யறான்னு கவனிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது மனோஜ் யாருக்கும் தெரியாம அண்ணாமலை வச்சு அந்த பணத்தை எடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை ரொம்ப கோவமா மனோஜ் அப்படின்னு சத்தமா கூப்பிடுறாரு. அப்பா வந்துட்டாங்களா அப்படின்னு பதட்டமா அங்கே கையில் இருந்த அந்த பணத்தை அப்படியே இங்கே ரூம்லேயே வச்சிடலாமா அப்படின்னு நினைக்கும்போது அங்கே வந்த அண்ணாமலை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. உடனே அந்த சமயம் வீட்டுக்கு வந்த முத்துவும் மீனாவும் என்னாச்சுன்னு தெரியலையே, அண்ணாமலை மாமா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாரு முத்து, இந்த மனோஜ் என்ன வேலை செஞ்சிருக்கான்னு பாரு, மனோஜ் இப்படி திருந்தாம இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் இந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு முத்து கேள்வி கேட்க உடனே அண்ணாமலை உண்மையை சொல்றாரு. வேற எப்படி கிடைக்கும், என் ஃப்ரெண்டு பரசு வீட்டுக்கு வந்து நான் செஞ்ச உதவிக்காக நன்றி சொன்னது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்த பணத்தையும் திருப்பி கொடுத்தான்ல, அந்த பணத்தை மனோஜ் எடுத்திருக்கான். இப்போ புரியுதா மனோஜை எதுக்கு பலார்னு வெளுத்து வாங்கினேன்னு? இந்த பணம் என்னுடைய பணம் அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து ரொம்ப கோவமா, நான் தான் சொன்னேன்ல அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அப்பா கிட்ட கேட்காம எடுக்காதுன்னு. ஆமாம், இந்த பணத்தை எதுக்காக எடுத்தேன்னு சொல்லும்போது, அது வேற எதுக்காக எடுப்பேன், எப்படியாவது ரோகிணி அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும், நான் சந்தோஷமா என் வாழ்க்கையை பார்த்துக்கணும். அதனால்தான் ரோகிணி கிட்ட இந்த பணத்தை கொடுத்தா ரோகிணி மனசு மாறிடுவான்னு நினச்சேன். அதான் என்ன செய்யன்னு தெரியாம அப்பா வச்சிருந்த இந்த பணத்தை எடுக்கலாமே நினச்சேன். வீட்டில் யாரும் இல்லைன்னு நினச்சி தான் இப்படி ஒரு வேலை செஞ்சேன். ஆனால் அப்பா சரியான நேரத்துக்கு வந்ததால் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேன். அதான் அப்பாவோட பணத்தை கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு முத்து கேள்வி கேட்குறேன்னு சொல்லும்போது, நீ எல்லாம் யார் பேச்சும் கேட்க மாட்டியா? நீ எங்கள் பேச்சை கேட்காததுனால இப்போ வரைக்கும் கஷ்டப்படுற, ஆனால் எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிற, மறுபடியும் அப்பாவோட பணத்தை எடுத்திருக்க அப்படின்னு
முத்துவும் ரொம்ப கோவமா மனோஜை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு. உடனே அங்க வந்த விஜயா, என்னாச்சு மனோஜ் அப்படின்னு பதட்டமா கேக்குறாங்க. மீனா உண்மையை சொல்றாங்க. உங்க பையன் மனோஜ் இப்படி தேவையில்லாத வேலையை செய்யறதுனாலதான் வசமா மாட்டிக்கிறாரு. ஏற்கனவே ரோகிணியால பிரச்சனை வரப்போகுது. இப்ப வீட்டுல இருக்க பணத்தை வேற எடுக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்காரு. இதெல்லாம் மனோஜுக்கு தேவையா? ஏன் விஜயாத்த, மனோஜ் கிட்ட இப்படிலாம் செய்யவே கூடாதுன்னு சொல்லி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு மீனா கேள்வி கேட்கும்போது மனோஜால பதில் பேச முடியாம தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறாங்க விஜயா. இப்படி வசமா மாட்டிக்கிட்டேனே, இதுல இந்த முத்துவும் மீனாவும் வேற கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு ரொம்பவே பதட்டமா இருக்காரு மனோஜ். இங்க அண்ணாமலை ரொம்ப கோவமா, இனி மனோஜ் என் ரூம் பக்கம் வரக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம மனோஜ் செஞ்ச இந்த பிரச்சனையால நான் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறேன். மனோஜால வெளியில தலை காட்ட முடியல. இப்படி ஒரு நிலைமையில நான் இருக்கேன். ஆனா எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு ஏன் பணத்தை ரோகிணி கிட்ட கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்யறான் மனோஜ் அப்படின்னு மனோஜை வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, ரோகிணியால பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ரோகிணி என்னுடைய வாரிசு சுமந்துட்டு இருக்கா. ஆனா என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுப்பா. என்ன செய்யன்னு தெரியாம தான் உங்க பணத்தை ரோகிணி கிட்ட கொடுக்கலாமே நினைச்சேன். ஆனா வசமா மாட்டிக்கிட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்கிறாரு மனோஜ். ஆனா மனோஜ் மேல ரொம்பவே கோவமா இருக்காரு அண்ணாமலை.